وأشكره على نعمه وآلائه المتتابعة وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الربوبية والألوهية والأسماء والصفات وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله رحمة للعالمين وقدوة للسالكين اللهم صل وسلم على رسولك محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العظيم الله أكبر 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 ولله الحمد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மறுமை வரைக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள் அனைவருக்கும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனிதமான ஒரு தினம் வெள்ளிக்கிழமை தினம் அதே போன்று யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஈதுல் அல்ஹா தினத்தின் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த ஈதுல் அல்ஹா ஹுத்பா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம், சந்தோஷப்படக்கூடிய தினம். முதலாவதாக இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தக்கப்பலல்லாஹு தாஆத்தினா வ தாஆத்திக்கும் வ குல்லு ஆமின் வ அன்தும் பிகைர். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு 2 பெருநாள் தினங்களை தந்திருக்கின்றான். முதலாவது பெருநாள் ஈதுல் ஃபித்ர். நாங்கள் இஸ்லாத்தின் முக்கியமான 4வது ருக்குனாகிய கடமையாகிய நோன்பை 30 நாட்கள் பிடித்து அதனை தொடர்ந்து நாங்கள் அந்த ஈதுல் ஃபித்ர் ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் துல்ஹஜ் மாதம் ஐயாமுல் அஷ்ருல் அவாயில் என்று கூறப்படக்கூடிய அந்த ஆரம்ப 10 தினங்களிலும் நல்லமல்கள் செய்து நோன்பு பிடித்து இறுதியாக துல்ஹஜ் மாதம் 9ஆம் தினம் அரஃபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லோரும் நோன்பு நோற்று அதை தொடர்ந்த இன்றைய தினமாகிய ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த 2 பெருநாள் தினங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தக்பீர் தஹ்லீல் சொல்லி இந்த பெருநாளை கொண்டாடுமாறு கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். நாங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு அதானின் பொழுதும் ஒவ்வொரு இக்காமத்தின் பொழுதும் இந்த தக்பீர் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு அசைவிலும் நாங்கள் இந்த தக்பீரை முழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அறுக்குகின்ற பொழுது, உதுஹியா கொடுக்கின்ற பொழுது, ஹதி கொடுக்கின்ற பொழுது தக்பீர் கூறி நாங்கள் அந்த உதுஹியாவை கொடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது நாங்கள் அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை தக்பீர் சொல்லி நாங்கள் கொண்டாடுகின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய யுத்தங்களில் கூட அந்த யுத்த காலங்களில் எல்லாம் தக்பீர் சொல்லி
அந்த யுத்தங்களை மேற்கொள்கின்றார்கள். வெற்றி களிப்பிலும் கூட நாங்கள் தக்பீர் சொல்லி அந்த வெற்றி களிப்பை கொண்டாடுகின்றோம். அதே போன்றுதான் இந்த பெருநாள் தினங்களிலும் கூட நாங்கள் தக்பீர் சொல்லி அந்த பெருநாளை கொண்டாடுகின்றோம். வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈதுல் ஃபித்ர் பெருநாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூறுகின்றான், நீங்கள் அந்த 30 நாட்களையும் பூர்ணப்படுத்தி அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக வேண்டி அவனுக்கு நன்றி கூறுவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையாக கூறுகின்றான். அது மட்டுமல்ல, இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தினத்தில் கூட ஐயாமுன் மஅலூமாத் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட தினங்களில் ஹாஜிகள் அங்கே ஹஜ்ஜின் கிரியைகளை நிறைவேற்றுகின்ற முடிக்கின்ற பொழுது நாங்கள் ஹஜ் செய்யாதவர்கள் நல்லமல்கள் செய்து நோன்பு பிடித்து அந்த பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது தக்பீர் சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக வேண்டி தக்பீர் கூறுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையாக கூறுகின்றான். எனவே ஒரு முஸ்லிம் உம்மத் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரயாணமாக இந்த தக்பீர் காணப்படுகின்றது. அந்த தக்பீர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே கட்டுப்படுவோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே வழிபாடுகளை கிரியைகளை நிறைவேற்றுவோம், அல்லாஹ் அன்றி யாரிடமும் நாங்கள் உதவி கேட்கப் போவதில்லை, பாதுகாப்பும் உத்தரவாதமும் அல்லாஹ்விடமிருந்து மாத்திரம்தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் நாங்கள் தவக்குல் வைப்போம் என்ற அந்த உறுதிமொழிகளை இந்த தக்பீர் ஊடாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தக்பீரின் மூலம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு இருக்கின்றது. எமது நடைமுறை வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எமது கொடுக்கல் வாங்கலின் பொழுது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு இருக்கின்றது. ஹலால் பேணுவது, மஹரம் பேணுவது, அதே போன்று அல்லாஹ்வுடைய வரையறைகளை வரம்புகளை மீறாமல் நடந்து கொள்வது, இப்படியான விடயங்களில் எல்லாம் நாங்கள் இந்த தக்பீரை உணர்த்த வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு காணப்படுகின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் பெருநாள் தினத்தன்று குளித்து சுத்தம் செய்து மனம் பூசி புத்தாடைகள் அணிந்து எமது வெளி தோற்றங்களை அழகுபடுத்தி அலங்கரித்து நாங்கள் வருகின்றோம். ஆனால் இன்னும் அலங்கரிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கின்றது, அதுதான் எமது உள்ளங்கள். அந்த உள்ளங்களை நாங்கள் அலங்கரிக்கின்ற பொழுதுதான், தக்வா என்ற ஆடையை கொண்டு நாங்கள் அலங்கரிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய அந்த பெருநாள் தினம் பூர்த்தியாகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே மனித சமூகத்தை பார்த்து கூறுகின்றான், அல்லாஹ் உங்களுடைய மறைவான இடங்களை உடல்களை மறைப்பதற்காக வேண்டி, உங்களை அலங்கரிப்பதற்காக வேண்டி ஆடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றான். வலிபாசு தக்வா ذَلِكَ خَيْرٌ என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் இதற்கெல்லாம் அப்பால் தக்வா என்ற அந்த ஆடை, அந்த ஆடைகளால் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். எனவே இந்த தக்வா என்ற ஆடையின் மூலம் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டிய மகத்தான பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு மகத்தான தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்தை கூறினார்கள், அஃதல் ஐயாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹர் வ யௌமுல் கர் என்று கூறினார்கள். அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்புக்குரிய தினம், மிக மகத்தான தினம் இன்றைய யௌமுன் நஹர். ஹாஜிகள் அங்கே ஹதி கொடுத்து அறுத்து பலியிடுகின்றார்கள். இங்கே ஹாஜிகள் அல்லாதவர்கள் உதுஹிய கொடுத்து அவர்கள் அறுத்து பலியிடுகின்றார்கள். அவ்வாறு அறுத்து பலியிடக்கூடிய அந்த அர்ப்பணம் செய்யக்கூடிய தினம் ஒரு மகத்தான தினமாக காணப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு அறுத்து பலியிடுவது மூலமாக அல்லாஹ் எங்களிடம் எதை எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் கூறுகின்றான், லையனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹ தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த மிருகங்களுடைய இறைச்சிகளோ அல்லது அதன் வேறு பகுதிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. மாற்றமாக அல்லாஹ்வை சென்று அடைவது நீங்கள் அதன் மூலம் நாடக்கூடிய தக்வா, இறை அச்சம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குறி காட்டுகின்றான். எனவே இந்த யௌமுன் நஹர், இந்த யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர் என்ற
இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் நிறைவேற்றக்கூடிய உதுஹியாக்கள், ஹாஜிகள் செய்யக்கூடிய ஹதி என்று சொல்லக்கூடிய அந்த உதுஹியா, இவை அனைத்து மூலம் நாடப்படுவது தக்வா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்று அவன் தவிர்த்த விடயங்களை எல்லாம், ஹராமாக்கிய விடயங்கள் எல்லாம் விட்டு தூரமாக வேண்டிய ஒரு மகத்தான ஒரு நாளாக இந்த தினம் எங்களுக்கு காணப்படுகின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு மத்தியிலே வாழ்த்துக்களை கூறி முசாஃபஹா செய்து ஒருவருக்கொருவர் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சிகளை பரிமாறக்கூடிய ஈதுக்கும் முபாரக், தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் என்று ஒருவருக்கொருவர் கூறி மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. எனவே இன்றைய தினம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய மகத்தான பொறுப்புகளை ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பிர்ருல் வாலிதைன், எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டிய, அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டிய, அவர்களுக்கு நாங்கள் நற்கர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மகத்தான தினமாக, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. எனவே பெற்றோர்கள் வஃபாத்தாகி இருந்தால் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டிய ஒரு தினமாக காணப்படுகின்றது. பெற்றோர் உயிரோடு இருந்திருந்தால் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டிய மகத்தான கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தினமாக இந்த தினம் காணப்படுகின்றது. அதே போன்று இன்றைய தினம் எங்களுடைய இரத்த உறவுகளை பேணக்கூடிய, அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அவர்களை நாங்கள் சந்தித்து ஜியாரத் செய்து அவர்களோடு வாழ்த்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைய தினத்திலே, இந்த ஈதுல் அத்ஹா என்ற தினத்திலே ஒரு அடியான் செய்யக்கூடிய நன்மைகளிலே மிகவும் பிரத்யேகமான ஒரு சிறந்த அமல் உதுஹியா என்று கூறிவிட்டு சொன்னார்கள், அதற்கு அடுத்ததாக இல்லா யகூன ரஹிமன் யுவாசல், அன்றைய தினத்திலே இரத்த உறவுகள் பேணப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த உதுஹியாவை ஞாபகப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினத்திலே இரத்த உறவுகள் பேணப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இந்த தினத்திலே ஏழைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், உதுஹியா பங்கிடப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமா, அஹ்லுல் பைத் என்ற அந்த குடும்பத்துக்கு மட்டுமா பங்கிடப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அது எங்களுக்கும் ஏனைய முஸ்லீம்கள் அனைவருக்கும் அந்த உதுஹியா பங்கிடப்பட வேண்டும் என்பதை கூறி காட்டினார்கள். எனவே இன்றைய தினம் நாங்கள் ஏழைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டிய தினம், ஏழைகளை கவனிக்க வேண்டிய தினம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் நாங்கள் முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கியுள்ள ஒரு முக்கியமான பெருநாளை கொண்டாடுகின்றோம். நாங்கள் கொண்டாடக்கூடிய பெருநாட்கள், அந்த பெருநாட்கள் ஏனைய மக்கள் கொண்டாடக்கூடிய பெருநாட்களை விட வித்தியாசப்படக்கூடிய பெருநாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய பெருநாளை பொறுத்தவரையிலே அந்த பெருநாட்களை அல்லாஹு தஆலா எப்படி அவன் சொல்லக்கூடிய வரையறைகளை பேணி கொண்டாட சொல்லியிருக்கின்றானோ அதன்படி கொண்டாட வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எமது பெருநாட்களிலே வீண் விரயம் நாங்கள் செய்ய முடியாது. எமது பெருநாட்களிலே நாங்கள் அத்துமூற முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாங்கள், அல்லாஹ்வுடைய ஹுதூத், அந்த வரையறைகள், அவற்றை நாங்கள் மீற முடியாது. இந்த பெருநாட்களிலே நாங்கள் பெருமை அளிக்க முடியாது. இந்த பெருநாட்களில் நாங்கள் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க முடியாது, அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க முடியாது. இப்படியான இந்த பெருநாட்களை நாங்கள் ஷிர்க்கிலிருந்தும் வித்யத்துக்களிலிருந்தும் சுபுஹாத்துகள் சந்தேகத்துக்கிடையமான விடயங்களிலிருந்தும் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பெருநாளாக இந்த பெருநாள் காணப்படுகிறது. அப்படியாக இருந்தால் மிக பெரும் சிறப்பம்சங்கள் பொருந்திய ஒரு பெருநாட்களாக இந்த பெருநாட்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய நிஅமத் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த அல் குர்ஆன் முஸ்லிம் வசனம் மூலம் ஞாபகப்படுத்துகிறான். குல் பிஃபதுலில்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்,
அதன் மூலம் அவர்கள் சந்தோஷப்பட்டு கூடியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இத்தகைய பெருநாட்களை கொண்டு இதைவிட வேறு எந்த சந்தோஷத்தை பட முடியும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரி, இறுதியாக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தி இந்த குத்துபாவை முடித்துக் கொள்வது பொருத்தமென கருதுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய பெருநாளின் மூலமாக, இந்த ஹஜ் மூலமாக எங்களிடம் எதிர்பார்ப்பது, அல்லாஹ் தஆலா ஒற்றுமை எதிர்பார்க்குகின்றான், சகோதரத்துவம் எதிர்பார்க்குகின்றான். அந்த சகோதரத்துவமும் அந்த ஒற்றுமையும் இந்த காலகட்டத்திலே வெளியாக்கப்படுகின்றது. அங்கே ஹஜ்ஜிலே 2 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி ஹஜ் கிரியைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடம் அழுது மன்றாடி அவர்கள் அங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு பகுதியிலே மனித அவலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ நாடுகளிலே நாடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு, குறிப்பாக பலஸ்தீனிலே கஸாவிலே அந்த பூமி ஒரு சிறைச்சாலையாக மாற்றப்பட்டு அங்கே மனித அவலங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மிக கவலைக்குரிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகிறது. இந்த சமூகம் ஏன் இப்படி சிதைவடைந்தது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சமூகம் ஏன் இப்படி இழிவடைந்தது? நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சமூகம் ஏன் இப்படி அடுத்தவர்களிடம் கைவிட்டக்கூடிய, இந்த சமூகம் எப்படி வழி பிறந்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை விட்டும் தூரமாகி வழி பிறந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமூகம் ஏன் தள்ளப்பட்டு என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வஹன், ஒரு மிக மோசமான ஒரு பலவீனம் இந்த சமூகத்தை பிடிக்கும் என்று கூறி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத். எப்பொழுது இந்த சமூகம் உலக வாழ்க்கையை நேசித்து, உலகத்தை நேசித்து மௌத்தை வெறுக்கின்ற சமூகமாக மாறுகின்றதோ அப்பொழுது இந்த சமூகத்தின் மீது அடுத்தவர்கள் இந்த சமூகத்தை ஆக்கிரமிப்பார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த மனித பேரவலம், இந்த துன்பத்திலிருந்து மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் உம்மத்தின் ஒவ்வொரு தனிநபருக்கும் காணப்படுகின்றது. உம்மத்து பொறுப்பு என்று சொல்லி, எல்லா பிரச்சனைகளுக்கும் உம்மத்தும் அரசுகளும் காரணம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாங்கள் தூரமாக முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது பொறுப்புகளை பற்றி விசாரிக்கின்ற பொழுது முழு உம்மத்தையும் பார்த்து விசாரிக்கப் போவதில்லை. மாற்றமாக ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்த்து அல்லாஹ் தஆலா விசாரிக்கப் போகின்றான். ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே உன்னுடைய கடமை எப்படி காணப்பட்டது என்பதை விசாரிக்கப் போகின்றான். எனவே மனித அவலங்களை போக்குவதிலே, ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதிலே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் என்ன பங்கு காணப்பட்டது என்பதைத்தான் அல்லாஹ் விசாரிக்கப் போகின்றானே ஒழிய முழு முஸ்லிம் உம்மத்தையும் ஒன்றாக விசாரிக்கப் போவதில்லை. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மனித சமூகம் எதிர்நோக்கி உள்ள இந்த பிரச்சனைகள், வறுமை, எத்தனையோ பிரச்சனைகள், இவற்றை எல்லாம் எதிர்கொள்வதிலே எனக்கு என்ன பங்கு காணப்பட்டது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இதைத்தான் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற ஒரு மிக பெரும் அறிஞர், ஒரு முஜாஹித், அவர் ஹாஜிகளுக்கு ஹஜ் செய்வதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கக்கூடிய அந்த மிக பெரும் அறிஞர், மக்கமா நகரத்திலே, மதீனமா நகரத்திலே ஆபிதுல் ஹரமை என்று பெயர் பெற்ற ஒரு மிக பெரும் சூஃபி மகான் ஃபضீல் இப்னு இயால் அவர்களுக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பினார்கள், ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அந்த காலம் முஸ்லிம் சமூகம் மிக பெரும் போராட்டங்களை எதிர்கொண்டு, முஸ்லிம் சமூகம் மிக பெரும் கஷ்டத்துக்குட்பட்ட சமயத்திலே அங்கே ஆபிதுல் ஹரமை என்று அழைக்கப்படக்கூடிய ஃபضீல் இப்னு இயால் அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டு தொழுது வணங்கி துஆ செய்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் கூறுகின்றார்கள், யா ஆபிதுல் ஹரமைன், ஹரம்களுடைய ஆபிதே, ஹரமுக்கு மத்தியிலே இருந்து வணக்கம் செய்யக்கூடிய ஆபிதே, சூஃபி மகானே, லவ் அபுசர்தனா, நீங்கள் எங்களை பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வணக்க வழிபாடுகளை விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள், வணக்கம் செய்வதன் மூலம் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மன்கான யக்துபு ஹத்தஉ பிதுபூஹி, யார் தன்னுடைய கண்களை எல்லாம் கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஃபனுஹூருனா பிதமாயினா ததகல்லப், எங்களுடைய கழுத்துக்கள் எமது இரத்தங்களால் நனைந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானதொரு காலகட்டத்தை தான் இன்று
முஸ்லிம் உம்மத் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு பக்கம் அங்கே மக்கமா நகரிலும் மதீனா நகரிலும் ஆபிதிகள் இருந்து கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்னொரு பக்கம் எமது குழந்தைகள், எமது விதவைகள், எமது பெண்கள், எமது பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லோரும் அங்கே இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மகத்தான சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்திப்பதோடு மட்டுமல்லாமல் எம்மால் இயலுமான பங்களிப்புகளை இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செய்ய வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகத்தான தினத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து, அல்லாஹ் தஆலா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம் உம்மத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.